நாம் ஒரு திருமணத்தை நடத்தும் பொழுது அதை மற்றவங்களுக்கு எல்லாம் ஓகே, நாம் ஒரு திருமணத்தை நடத்தும் பொழுது அதை பகட்டாக பெருமையாக நடத்திவிட்டு மார்க்கத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது, யூனிஃபார்ம் சிவில் கோட் சொல்லி நம்ம சிவில் கோட் எல்லாம் நாசம் பண்றாங்க. சட்டம் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அந்த வழிமுறையும் பிரச்சனை தானே. நீங்கள் அந்த வழிமுறையை தெளிவாக பின்பற்றி நடந்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைகளை மிகச்சரியாக இந்த சமூகம் நிலைநாட்டி இருந்தால், முஸ்லிம் சமூகம் இப்படித்தான் திருமணம் செய்யும். முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வந்து காட்டியிருந்தால் தூக்கி குப்பையில் வீசியிருப்பார்கள். காரணம் ஏன் என்று கேளுங்களேன். அவங்க ஏன் அப்படி வீசியிருப்பாங்க? எங்களுக்கு தான் தெரியுமே, முஸ்லிம்கள் எளிமையாகத்தான் திருமணம் முடிப்பார்கள். முஸ்லிம்களிடத்திலே அவர்கள் பெண்ணுடைய அனுமதியை பெறாமல் திருமணத்தை நடத்த மாட்டார்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய மகரை கொடுத்து தான் திருமணம் முடிப்பார்கள். முஸ்லிம்கள் வரதட்சணை பெறவே மாட்டார்கள். நீங்கள் உங்கள் மார்க்கத்தின் வழிமுறையிலிருந்து விலகியதற்கு பின்னால் தான் உங்களை 10ஓடு 11ஆக ஆக்கிவிட்டு இன்றைக்கு உங்களுடைய சட்டம் தவறானது என்று அவன் சொல்லும் பொழுது, இல்லையே முஸ்லிம்களுடைய சட்டம் தவறானது இல்லையே என்று சொல்வதற்கு வெளியில் ஆடில்லை. காரணம் நாமே அதை பின்பற்றுவதில்லை. நீங்க கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா பெண்ணை நேர்ல பார்த்து முடிங்க. அப்படி நேர்ல பார்க்கும் போதே மகரு என்ன உங்களுக்கு மகர் வேணும்னு கேளுங்க. இந்த ஒரு ஆண்மைத்தனத்தை ஊக்குவித்தது இந்த மார்க்கம். எப்படிப்பட்ட ஆண்மைத்தனத்தை ஊக்குவித்தது இந்த மார்க்கம்? அதுல என்ன லாஜிக்? திருமணம் முடிப்பதற்கு முன்பாகவே ஒரு ஆணிடத்திலே ஒரு பெண் கேட்கிறாள், ஒரு பெண் கேட்கிறா, என்னை திருமணம் முடிக்கிறதா இருந்தா you should have certain capacities. அதான் மகர். அவன் ப்ரூவ் பண்றான், அந்த மகர் எவ்வளவு கேட்கிற மகர் கொண்டு வர அப்படிங்கிறான். எவ்வளவு அழகான மார்க்கம் இது! நடைமுறையில் ஒரு கால் அனைத்து முஸ்லிம்கள், இந்தியாவில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் நடைமுறைப்படுத்தி இருந்தால், யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரும் பொழுது அவர்களை விரட்டி அடிக்கும் மக்களாக முஸ்லிம் அல்லாதவர்களே இருந்திருப்பார்கள். பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா என்று சொல்லி காட்டுகிறார். இந்த மார்க்கத்திற்குள் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. யாரை அழைத்து அல்லாஹ் சொல்கிறார் அப்படின்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். பல முறை இதை நான் ரொம்ப யோசிச்சு பார்க்கிறேன். ஈமான் கொண்டவர்களையே கூப்பிட்டு முழுசா நுழைஞ்சிருங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம தான் அதான் ஈமான் கொண்டிருக்காங்களே, அவர்களை அழைத்து நீங்கள் முழுதாக நுழைந்து விடுங்கள் என்று சொன்னால் அதற்கான அர்த்தம் என்ன? மிகச்சரியாக ஒரு 3 நாளைக்கு முன்னால என்னுடைய அலுவலகத்திலே 2 இஸ்லாமிய பெண்கள் அவங்களுடைய உறவினர் 3 பேர் ஒரு இஷ்யூவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 பேரும் இஸ்லாமிய, 2 பேரும் முஸ்லீம் பெண்கள். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவங்களுடைய கணவன் சம்பந்தமான பிரச்சனை. அவர் 2வது திருமணம் முடிச்சிட்டாரு, எங்களுக்கு செய்ய வேண்டியதை முறையா செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வந்திருந்த இருவருமே ஹிஜாப் அணியில வந்திருந்த இருவருமே. அப்ப நானும் கொஞ்சம் நேரம் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அது பாருங்க இஸ்லாம்ல அப்படி இருக்கு, இப்படி ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, இஸ்லாம்ல இருக்குதுன்னு சொல்றாங்க, இப்படி எடுத்துக்கிறாங்க, இஸ்லாம்ல என்ன அப்படியா இருக்குதுன்னு ரொம்ப இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை பத்தி ரொம்ப வீரியமா பேசுனேன். அப்போ நான் கொஞ்சம் நேரம் அது எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு நான் சொன்னேன், நீங்க இஸ்லாத்தில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மனமுரண்டாக தெரியலாம். அல்லாஹ் சொல்ற சட்டம் எல்லாமே உங்களுக்கு ஏதுவா இருக்குமா என்ன? அப்படி பார்த்தா ஹலாலா ஹராம தவிர்த்துக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் சட்டம் தானே, அல்லாஹ் சொன்னதுதான். அதுக்கான விளக்கம் விரிவுரை எல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் உள்ளது. இப்போ நான் கேட்டேன், நீங்க இஸ்லாத்தை இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, இஸ்லாத்த சட்டம் அப்படிலாம் பேசுறீங்களே, இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு இல்லை, நீங்க இஸ்லாத்துல இருக்கிற உங்களுடைய கிளைம் இஸ்லாத்துல அப்படித்தானே இருக்குது. அவங்க என்கிட்ட சொல்றாங்க, இஸ்லாத்துல அப்படித்தானே இருக்குது, இஸ்லாத்துல எங்களை கவனிக்கணும்னு இருக்கு இல்லையா, இஸ்லாத்துல இப்படி இருக்கு இல்லையா, அப்படி இருக்கு இல்லையா அப்படின்னா நான் சொன்னேன், அடிப்படையா இஸ்லாத்துல ஹிஜாப் போடணும், நீங்களே தலையை மறைக்கலையே, அப்புறம் நீங்க எப்படி ஹிஜாபுடைய நீங்க எப்படி இஸ்லாத்துல ஒரு உரிமையை கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்ல அவர் எங்களுக்கு இதை தரணும் அது தரணும் இல்லையா அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், சரி அதெல்லாம் சொல்றதா இருந்தா உங்க கணவர் 2வது திருமணம் முடிச்சிட்டாருங்கிறீங்களே, அதையும் குறை சொல்றீங்க, அதுவும் இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டது தானே, அப்ப அதையும் குறை சொல்றீங்க அப்படின்னு. அப்போதுதான் இந்த ஆயத்து திரும்ப என் மைண்ட்ல வந்துருந்துச்சு. அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இப்ப நம்ம ஆண்களுக்கெல்லாம் சில பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா, திடீர்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா 2வது கல்யாணம் பண்ணுவாரு, பண்ணிட்டு திடீர்னு மறுநாள்ல இருந்து அவர் முஃப்தி ஆயிடுவாரு, பயங்கர விவரமா பேசுவார். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அவருக்கு எந்த வசனம் எந்த நம்பர் தெரியுமோ தெரியாது, இந்த நம்பர் ரொம்ப தெளிவா தெரியும். என்னன்னு
பெண்களிலே 2, 3, 4 முடிச்சுக்க சொல்லி அல்லா திருமறையில சொல்றான் அப்படின்னு மனப்பாடமா அரபி ஆயத்தோட சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு அது முடிச்சிருக்கு, அதை ரொம்ப தீவிரமா சொல்லுவாரு. நான் அப்படி ஒருத்தர் சொன்னாரு, என்கிட்ட பேசும்போது என்கிட்ட சொன்னார், இஸ்லாத்து என்ன சொல்லிருக்கு தெரியுமா, நீங்க புரிஞ்சுக்கணும், 2, 3, 4 கல்யாணம் பண்ண முடியும். அப்படியா, நாளைக்கு உங்க அப்பா உங்க அம்மா உங்க அம்மா இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்றதா ஏத்துக்கிற மனநிலை உங்களுக்கு இருக்கா? அது இருந்தா உங்களுக்கு நீங்க இதை பேசலாம். மார்க்கப்படி நீங்க என்ன ஒரு ஏற்றுக்கொள்ளுதலை உங்கள் மனைவியிடம் நீங்கள் எதிர்பார்க்கறீங்க? மனைவி ஏன் இஸ்லாத்தின்படி வாழ மாட்டேங்கிறான்னு தெரியல. உங்க மருமகன் நேத்தான் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, அதுக்காக நீங்க யாராவது இப்ப நான் இறங்கின உடனே அப்ப நீங்க பலதாரம் பண்ணதுக்கு அகேன்ஸ்டா பேசிக்கலான்னு கேட்டுறாதீங்க. நானும் ஆண் தானே, அப்படி பார்த்தா பலதாரம் பண்ணதுக்கு நான் ஏன் அகேன்ஸ்டா பேச போறேன்? ஆனா அல்லாஹ் திருமறை என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் எதை செய்தாலும் முழுமையாக நுழைந்து செய்யுங்கள். நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை இஸ்லாத்தின்படி எதிர்பார்க்கறதுக்கு முன்னால உங்க லைஃப்ல அது இருக்கான்னு பாத்துக்கங்க. நீங்கள் அந்த சட்டத்திட்டங்களை முழுமையாக கடைபிடியுங்கள். உங்கள்கிட்ட அதுதான் நான் கேட்கிறேன். நாம நம்முடைய மகளுக்கு ஒரு திருமணம் முடித்து தருகிறோம், முடிச்சு கொடுத்துட்டு 3வது நாளே நம்முடைய மருமகன் இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்து கொண்டு வந்தால் மார்க்கப்படி அது சரிதானு ஏத்துக்கிற பக்குவம் இங்க இல்ல எத்தனை பேருக்கு இருக்குது? அந்த ஒரு மனப்பக்குவம் இருக்குமே, ஆனால் இதே மனப்பக்குவத்தை இருக்கு. அப்ப அது வராத வரை நீங்கள் அதை எப்படி உரிமையை கிளைம் பண்ண முடியும்? அதுக்காக அந்த உரிமை மார்க்கத்துக்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறதா நான் சொல்ல வரல. அப்ப முழுமையாக நம்ம நுழைஞ்சிருக்கிறோமா? இதை ஏற்கும் பக்குவம் இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவரிடத்தில் நம்ம சொல்லணும். இந்த உதாரணத்தையும் இந்த சம்பவத்தையும் நான் எதுக்கு இப்ப ஆரம்பத்தில் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய மார்க்கத்தை நாம் எவ்வளவு விளங்கி வச்சிருக்கிறோமோ இல்லையோ, அருண் ஷோரி ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். நான் மதரசால படிக்கும் போது அந்த லைப்ரரியில் அப்படியே போகும்போது த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ் அப்படின்னு இருந்துச்சு பின்னால தலைப்பு. அதை எடுத்து பார்க்கிறேன், எழுதியவருடைய பெயரை பார்த்தால் அருண் ஷோரி, பாஜகவுடைய முக்கியமான தலைவர். அவர் எழுதியிருக்கிறார், இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ். நமக்கே அந்த ஃபத்வாவுடைய விவரம்லாம் தெரியாது. இஸ்லாத்தை அவ்வளவு உற்று நோக்கி இன்றைக்கு இஸ்லாத்தில் என்னென்ன ஃபத்வாக்கள் தரப்பட்டிருக்கின்றது, இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு ஒரு பொதுத்தளத்திலே நம்மளே ஒரு பயானவை போட்டா கூட அதுல உள்ள பின்னூட்டங்கள் அவ்வளவு நுணுக்கமாக இருக்கிறது. நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவ்வளவு தெளிவாக அதை பின்பற்றி வருகிறார்கள், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் வேதனையான விஷயம் என்ன என்று சொன்னால், மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நமக்கு எது இஷ்டமோ விருப்பமோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோமே தவிர முழுமையாக இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இல்லாமல் போனதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணம். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்ததுல அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். நீங்க முதல்ல இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழையுங்கள், மாற்றத்தை உங்களிடமிருந்து ஆரம்பிங்கள். இதனாலேயே தான் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்கள் மனைவியிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர். இந்த பாலிசி ஏன் அப்படின்னா, ஊர் உலகத்தை யாரை வேணா ஏமாற்றி நீங்க வாழலாம், ஆனால் உங்களுடைய கட்டிய மனைவியை ஏமாற்றி, அதுக்கும் கில்லாடிகளா இருக்கிறாங்க நம்ம கிட்ட. எவ்வளவு பேர் சிரிக்கிறாங்க பாருங்க இதை சொன்னா, அவ்வளவு கில்லாடிகள் இருக்கிறாங்க. அதாவது மனைவியிடத்துல நல்ல பேர் வாங்குறதுங்கிறது அவ்வளவு சிரமமான ஒரு காரியம். அது ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ரியாலிட்டி தெரியும். உங்க வீட்டுல நீங்க யார் அப்படிங்கிறது மனைவி கேட்ட மட்டும் தான் தெரியும். அவர் வெளியெல்லாம் பல வேஷம் போடுவாருங்க, என்ன கேளுங்க நான் அவரை பத்தி சொல்றேன் அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க. அடுத்து அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, அனா ஹைருக்கும் லிஅஹ்லி, நான் என்னுடைய மனைவியிடத்திலே, மனைவிமாரத்தை கேட்டு பாருங்க, நான் சிறந்தவன் என்று என்னுடைய மனைவிமார்கள் சொல்லுவார்கள். இதையும் ஏன் சொல்கிறேன் என்றால், இஸ்லாம் from cradle to grave, நாம் பிறந்ததிலிருந்து நாம் இந்த உலகை விட்டு மறையும் வரை, நாம் உயிர் சுவாசித்து வாழும் வரை என்னென்னலாம் செய்யணும் என்பதை இஸ்லாம் நமக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லி கொடுத்ததற்கு பின்னாலும் நாம் பல விஷயங்களில் சறுக்கியதுடைய விளைவு ஷாபான வழக்கு என்று ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்திலே வந்தது. ஒரு முஸ்லிம் பெண் போய் எனக்கு ஜீவனாம்சம் வேணும், அதுக்கான சட்டத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டதற்கு பின்னால் உச்சநீதிமன்றம் அதை கொடுத்துச்சு. அன்றையிலிருந்தே இது ஒரு மிகப்பெரிய சதியாக, ஒரு கான்ட்ரவர்சியா ஸ்ட்ரோக் ஆச்சு. ஆய் இன்றைக்கு பொது சிவில் சட்டம் என்று நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள், இஸ்லாம் இந்த மண்ணில இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் 1996 இருந்து தங்களுடைய மேனிஃபெஸ்டோல சொல்லிக்கிட்டே வராங்க, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யறோம். முதல்ல சொன்னாங்க நாரி சக்தி டுவர்ட்ஸ் எம்பவர்மெண்ட். எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சொல்றோம், நாங்கள் வந்தால் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம். 1996 சொன்னாங்க, 1998 பொது தேர்தலில் சொன்னாங்க, 2004 பொது தேர்தலில் சொன்னாங்க, 2009 பொது தேர்தலில் சொன்னாங்க, 2014 பொது தேர்தலில் சொன்னாங்க. அப்போது எல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் இது சாத்தியம் இல்லையா என்று 2018 அமைக்கப்பட்ட பல்பீர் சிங் சௌஹான்
நீதிமன்ற ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் பல்பீர் சிங் சௌஹான் வந்து யாருன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் அவருடைய கைகளால் அமைக்கப்பட்ட ஒரு லா கமிஷன், 21st லா கமிஷன். அந்த லா கமிஷன்ல வந்து நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் தர தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பொது சிவில் சட்டத்தை பற்றி பொது சிவில் சட்டம்னா என்ன அப்படின்னா, ஃபேமிலி, மேரேஜ், சக்சஷன், இன்ஹெரிட்டன்ஸ், கல்யாணம், டிவோர்ஸ், அதே மாதிரி டிவோர்ஸ், சொத்து உரிமை, இதுல எல்லாருக்கும் ஒரே சட்டமா இருக்கணும். சிவில் சட்டம் கிரிமினல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குது, சிவில் சட்டமும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒண்ணா இருக்கணும். அப்படிங்கிற போர்வையில் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, அப்படிங்கிற போர்வையில கொண்டு வந்து தலாக்கு, குலா, மீராசு, இப்படி முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய தனி சட்டத்தை ஒழிப்பதற்கான ஒரு யுக்தி இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி தொடர்ந்து கொண்டு வந்தாங்க. அந்த பல்பீர் சிங் சௌஹான் கமிஷன் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நம்முடைய பிரதமராலேயே உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷன், அவர் கிட்ட நின்று உருவாக்கினார். அந்த கமிஷன் தன்னுடைய முடிவை சொன்னது, யூனிஃபார்ம் சிவில் கோட், இப்படி இந்தியா முழுக்க ஒரே சிவில் கோட், எல்லாரும் ஒரே மாதிரி கல்யாணம் பண்ணணும், எல்லாரும் ஒரே மாதிரி டிவோர்ஸ் பண்ணணும், எல்லாரும் ஒரே மாதிரி சொத்துரிமையை பிரிச்சுக்கணும் என்று கொண்டு வருவது என்பது நெய்தர் நெசசரி நார் டிசைரபிள் அப்படின்னு சொன்னார். அது தேவையுடையதும் அல்ல, அது சரியானதும் அல்ல அப்படின்னு அவர் சொன்னார். அவருடைய கையால் அமைச்ச கமிஷனே சொல்லி. ஆனால் நேற்றைய முன்தினம் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னால கிட்டத்தட்ட முஸ்லிம்கள் ஒரு கணிசமான அளவில் வாழக்கூடிய யூபியில் இருந்து பிரிக்கப்பட்ட உத்தரகாண்ட் மாநிலத்திலே யூனிஃபார்ம் சிவில் கூட நாங்கள் அமல்படுத்திட்டோம் அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டில் தன்னுடைய கொள்கையில் அவர்கள் தெளிவாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பெரிய மாற்றத்தையும் புரட்சியும் ஏற்படுத்திய இந்த மேடையிலிருந்து நான் கேட்க சொல்ல விரும்புவது, நம்மில் எத்தனை பேருக்கு இஸ்லாத்தினுடைய மேரேஜ் சிஸ்டத்தை பத்தி தெரியும்? நம்மில் எத்தனை பேருக்கு இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோடை எதிர்க்கணும், வாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு கிளம்புங்க அப்படின்னு டக்குனு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஆனால் நம்முடைய மேரேஜ் சிஸ்டம் how it is distinctive, அது எப்படி எல்லாரையும் விட்டு தனித்துவமாக நிற்கிறது என்று நம்மில் எத்தனை பேர் அதை தெரிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம்? இஸ்லாத்தினுடைய திருமண சட்டங்கள், இஸ்லாத்தினுடைய மனமுறிவு சட்டங்கள், இஸ்லாத்தினுடைய வாரிசுரிமை சட்டங்கள் உலகத்திற்கே நான் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் லீமன் என்கின்ற ஒரு அறிஞர் சொல்லி காட்டினான், இஸ்லாம் gave the blueprint to the economic society என்று சொன்னார். இஸ்லாத்தினுடைய இந்த மீராஸ் இருக்கு இல்லையா, இன்ஹெரிட்டன்ஸ், சொத்துரிமையை பிரிக்கிற சப்ஜெக்ட், 1436 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மனிதர், எழுத படிக்க தேவையில்லாத ஒரு மனிதர், பாலைவன பூமியிலே சுற்றித் திரிந்த ஒரு மனிதர், ஒட்டகங்களை ஓட்டி வந்த ஒரு மனிதர், ஒரு மனிதனுக்கு 2 ஆண்கள் இருந்தால் அவருடைய சொத்து எப்படி பிரிக்கப்பட வேண்டும், ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் பிள்ளை இருந்தால் எப்படி அது பிரிக்கப்பட வேண்டும், ஆணும் பெண் பிள்ளையும் இல்லாமல் இருந்தால் அந்த சொத்து எப்படி வர வேண்டும், எந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் ஹையர்ஸ் இல்ல அப்படின்னா அது செகண்ட் கிளாஸ் லீகல் ஹையர்ஸ் போய் அது எப்படி திரும்பி வர வேண்டும் என்றெல்லாம் 1436 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மனிதனால் சொத்துரிமை பற்றி பேசியிருக்க முடியும் என்றால் அது இந்த உலகில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மட்டுமல்ல, அவர்களுக்கு இறக்கியுள்ளப்பட்ட திருக்குர்ஆனில் மட்டும்தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு அந்த மீராசுடைய சட்டம் பற்றி தெரியும்? நம்ம எத்தனை பேர் அதை படித்து தெரிந்து வைத்திருக்கிறோம்? யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது புகுத்தப்படும் பொழுது அதற்கான ஆர்ப்பாட்ட களங்களை ஒருங்கிணைப்பதும் அதற்கான எதிர்ப்புகளை நாம் ஒருங்கிணைப்பதும் முக்கியமானதல்ல, அதை விட முக்கியமானது நாம் ஏற்றிருக்கும் சட்டத்தை பற்றிய முழு அறிவு நமக்கு இருந்திருக்க வேண்டும். ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஸருஹா மௌனா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான திருமணம் இருக்கிறதுலயே செலவு கம்மியான திருமணம் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான திருமணம்னு சொன்னாங்க. அது ஏன் சொன்னாங்க? அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய லாஜிக். எந்த ஒரு சமூகம் திருமணத்தை இலகுவாக்குகிறதோ, எந்த ஒரு சமூகம் திருமணத்தை இலகுவாக்குதோ அந்த சமூகத்தில் விவாகரத்தும் எளிமையாக. கொஞ்சம் கேட்கறது குழப்படியா இருக்குல்ல, எதுங்க கல்யாணம் பண்றது வாழ்றது, எதுக்கு விவாகரத்து எளிமையாகணும் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். ஏன் விவாகரத்து எளிமையாக இருக்க வேண்டும் என்றால், எந்த ஒரு சமூகத்தில் விவாகரத்து எளிமையாக இல்லையோ அந்த சமூகத்தில் திருமணம் தாண்டிய கள்ள உறவுகள் அதிகமாகும். இப்ப நம்ம பாக்குறோம், நேத்து நைட் வந்து 50 லட்சம் செலவு பண்ணி 1 கோடி செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் தான் மகளுக்கு ஒருத்தர். சரியா? மறுநாள் மகன் வந்து சொல்லுது, ஒன்னா நம்பர் ஒஸ்ட் ஃபெல்லோ, நைட்டு தான் தெரிஞ்சது இவன் கூட எல்லாம் வாழவே முடியாது. இப்ப அப்பா என்ன சொல்லுவாரு? நேத்து தான் 50 லட்சம் அல்லது 1 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கு, மறுநாள் காலையில தான் தெரியுது வாழவே லாயக்கு இல்லாத ஆம்பளை. எப்படி வேணா வச்சுங்க, இம்போர்ட்டன்ட் வச்சுங்க, ஆண்மை இல்லாதவனோ என்னமோ ஒண்ணு. இன்னைக்கு அப்படி கூட நான் பார்த்திருக்கேன் சில பிரச்சனைகள். அவன் இம்போர்ட்டன்ட் தெரிஞ்சு அவங்க கூட 3 வருஷம் 4 வருஷம் வாழ்ந்துக்கிறான். ஏன்னு கேட்டா
கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. உலகத்திற்கு இப்படி ஒரு முன்மாதிரி ஒரு பெண் அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொன்னு பாருங்க ஹைலைட், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால், இதெல்லாம் நம்ம இஸ்லாத்தில் இருக்குது, அதை எத்தி வைக்க வேண்டும் என்று தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன். யூனிஃபார்ம் சிவில் கோடை எதிர்ப்பதற்கு முன்பாக நம்முடைய சிவில் கோட் how it is distinctive, how it stands alone, அதுக்கு how it is specialized அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு இன்னொன்னு புரியும், இதை ஒழிக்கிறதுக்கு இவன் ஏன்டா 2009 இருந்து கஷ்டப்பட்டு இருக்கான். சரி, 1996 இருந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டே வர்றான், இதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும். அவனுக்கும் நல்லா தெரியும் இதை ஒழிக்கவும் முடியாது, இதை ஒழிக்கிறதா அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இதை எதிர்த்து மக்கள் மன்றத்தில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும். இஸ்லாமிய சட்டத்திட்டம் என்பது கொடூரமானது, இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் என்பது பெண்களுக்கு எதிரானது, இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் என்பது பெண்ணுடைய சொத்துரிமையை பாதிக்கும். இவன் பேசுறான் பெண்ணுரிமையுடைய, பெண்ணுக்கு சொத்துரிமை இஸ்லாம் தர மாட்டேங்குது, அதனால நாங்க பொது சிவில் சட்டம் கொண்டு வரோம். உத்தரகாண்டிலும் யூபியிலும், எந்த உத்தரகாண்டில் இன்னைக்கு பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதோ அந்த உத்தரகாண்டிலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ல ஸ்பெஷல் கிரவுண்ட்ஸ்ல சக்சஷன் போய் எங்களுக்கு சொத்துரிமை வேணும் பெண்கள் கேட்க முடியாது. அதுதான் சட்டம் சொல்லுது. இந்து சக்சஷன் ஆக்ட் ஈவன் ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்ட பின்னாலும் இந்து சக்சஷன் ஆக்ட் படி ஒரு கணவன் முதல்ல இறந்துறார், இறந்ததற்கு பின்னால் அவருடைய மனைவி இறக்கிறார், இறந்ததற்கு பின்னால் மனைவி இறக்கிறார் என்றால் கணவருடைய சொத்து கணவருடைய குடும்பத்திற்கு செல்லும். கவனிக்கிறீங்களா? யார் முதல்ல இறக்கிறார்? கணவர் முதல்ல இறக்கிறார், அதுக்கப்புறம் மனைவி உயிரோட இருக்கிறாங்க, சொத்து இருக்குது, மனைவி அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, மனைவி இறந்துடுறாங்க. அப்ப இந்து சக்சஷன் ஆக்ட் படி அவர் இந்துவாக இருப்பாரு, ஆனால் அந்த கணவருடைய சொத்து யாருக்கு போகும்? கணவருடைய வீட்டாருக்கு போகும். அப்படியே தலைகளை திரும்பி போடுங்க, மனைவி முதலில் இறக்கிறார், மனைவி முதலில் இறக்கிறார், அதற்கு பிறகு கணவர் இறக்கிறார். இப்ப நியாயப்படி, ஈக்குவேஷன் படி இப்ப இந்த மனைவியுடைய சொத்து யாருக்கு போகணும்? மனைவி வீட்டாருக்கு போகணும். இந்து சக்சஷன் ஆக்ட் படி கணவன் வீட்டாருக்கு போகணும். இது சரியா? கோவாவிலே போர்ச்சுகீஸ் சிவில் லா 1800 நடைமுறையில் இருக்குது. கோவாக்கு போனீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே சிவில் லா தான் கோவால. நமக்கு அங்க எக்ஸாம்ஷன் கிடையாது. கோவால வந்து ஒரே யூனிஃபார்ம் சிவில் கூட ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு அங்க. ஆனா அங்க எப்படி இருக்குன்னா, ஒருத்தனுக்கு 25 வயசு ஒரு ஆம்பளைக்கு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளையே பிறக்கல, 25 வயசு அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டான், பிள்ளையே பிறக்கல. போர்ச்சுகீஸ் சிவில் லா படி, இன்னைக்கு கோவால உள்ள சட்ட நடைமுறையின்படி 25 வயசு அவனுக்கு கல்யாணம் குழந்தைய பிறக்கல அப்படின்னா அவன் தாராளமாக சட்டத்துக்கு உட்பட்டு 2வது கல்யாணம் பண்ணலாம். சில பேர் கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தா பேசாம கோவாக்கு போயிடலாம் போல இருக்கு. கோவா ரூல்ஸ் போர்ச்சுகீஸ் சிவில் லா படி இதுவே நல்லா கேட்டுக்கங்க. இவங்க எல்லாம் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் உலகத்துக்கு சொல்ல வேண்டியது நாம் தானே. இவங்க நமக்கு வந்து பாடம் எடுக்கிறாங்க. 25 வயது வரை அவருக்கு பிள்ளையே பிறக்கவில்லை என்றால் அவர் தாராளமாக 2வது திருமணம் முடிக்கலாம். ஒரு ஆண் இவ்வளவு பெரிய அநீதி இது. உள்ள பிறக்கலங்கிறதுக்காக கல்யாணம் முடிக்கிறதா? நம்ம தான் அதுக்கு பயனர், அது வேற. நமக்கு உள்ள பிறந்தாலும் பிறக்கலனாலும் மனைவியோட நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நம்ம வந்து 4 கல்யாணம் பண்ணிக்கலாம். அது நமக்கு அனுமதி, அது வேற, நம்ம சப்ஜெக்ட் வேற. இவன் இதை பேசுறான்ல, ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறான்ல. ஒரு 2வது திருமணம் முடிக்கிறதுக்கு 3வது திருமணம் முடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற காரணத்தை பாருங்க சொல்றேன். இதை வச்சுக்கிட்டு தான் இவன் நம்மளோட மோதுறான். இது கூட பரவாயில்ல. அதே போர்ச்சுகீஸ் சிவில் லா படி கோவால 30 வயசு ஆயிருச்சு, ஆனா ஒரு புள்ளெல்லாம் பிறந்துருச்சு, ஆனா பிறந்த புள்ள பூரா பொம்பளை புள்ளையா இருக்குதுன்னா அப்போதும் அவன் 2வது திருமணம் முடிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆம்பளை புள்ளைய பெத்துக்கிற வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணலாம், வேற கல்யாணம். அப்ப என்ன சொல்ல வரீங்க? ஆம்பளை புள்ள முக்கியம்னு சொல்ல வரீங்க. இந்த ஒரு கேவலமான சட்டத்தை வைத்துக் கொண்டு யூனிஃபார்ம் சிவில் கோட். எனக்கு அதான் ஒரு கன்ஃபியூஷன். யூசிசிக்கு டிராஃப்டே கிடையாது. என்ன டிராஃப்ட் கொண்டு வந்து இப்போ கருத்து கேட்டாங்கல்ல, பள்ளியாசல எல்லாம் இதை ஒட்டி வச்சிருந்தாங்களே, உங்க கருத்தை சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால அத கமிஷன், லா கமிஷனுக்காக எல்லாரும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, கருத்தை சொல்லுங்க. அதுல கூத்து காமெடி இருக்கிறது உச்சகட்டம் என்னன்னா, ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டிராஃப்ட் இருக்கும்ல, எதை நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. அப்படி என்னத்தை நடைமுறைப்படுத்த போறோம்னே சொல்லாம ஒரு டிராஃப்ட் கருத்து சொன்னது நம்ம தான். சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். என்னடா நடைமுறைப்படுத்த போறீங்க, எதெல்லாம் டிராஃப்டே இல்ல, ஆனா அவன் நடைமுறைப்படுத்த போறேன்னு பயமுறுத்தான். இதை வைத்துக் கொண்டு இப்ப நான் சொன்னதான், பேசாம கோவால இருக்கிற சிவில் லா இந்தியா முழுக்க அமல்படுத்துங்க, எல்லாம் பலதார மனத்துடைய அருமை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண் பாக்கியராக இருந்தால், பாக்கியர் என்றால் கன்னி பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணிடத்தில் அனுமதி பெற வேண்டும். அந்த பெண்ணுடைய அனுமதி என்பது அவள் பாக்கியராக இருந்தால் சும்துஹா, அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க,
கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த பெண் கன்னி பெண்ணாக இருந்தால் அவள் அமைதியாக இருந்தாலே போதுமானது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர். ஏன்னா அவள் கூச்சப்படுவா. அவருடைய அமைதி என்பது சம்மதம். அதுவே அவளுக்கு பிடிக்கலன்னா அவர் வாயத்திற்கு வேணான்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணு. அப்படியே ரசூல் அடுத்த கட்டத்தில் சொன்னாங்க, இதுவே சையிபாக இருந்தால், சையிப் என்றால் கண்ணி கழிந்த பெண்ணாக இருந்தால், ஏற்கனவே திருமணமானவள், விவாகரத்தானவள், விதவையானவள், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா அவர் வாய் திறந்து எஸ் நோன்னு சொல்லணும் அப்படின்னா. இந்த மாதிரி உலகத்துல ஒரு சித்தாந்தத்தை சொல்லுது. இப்படி இருக்குது இஸ்லாத்துல சட்டம். ஆனா இப்படிலாம் இருக்குதா இஸ்லாத்துல சட்டம்னு கேட்கறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய சிவில். இதை விளங்கி புரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களா நாம், அல்லது அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களா நாம்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நேத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எனக்கு அந்த கல்யாணத்துல என்னுடைய விருப்பத்தை கேட்காம கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு பெண்மணி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய விருப்பம் இல்லாம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய தாயையும் தந்தையும் அழைத்தார்கள். இது உண்மையா, அனுமதி வாங்கலையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க ஆமா அனுமதி வாங்கல. உடனடியாக இந்த திருமணத்தை ரத்து செய்து உத்தரவிடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணுடைய அனுமதி பெறாமல் நடந்த அந்த திருமணத்தை ரத்து செய்து உத்தரவிடுகிறேன் என்றார்கள். அப்போது அந்த பெண் சொன்னார், நான் இந்த கணவனோடு வாழ்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு இப்படி எல்லாம் உரிமை இருக்கிறது என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் சபைக்கு ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய துணியினுடைய ஒரு ஓரத்தை பிடித்து காட்டி, என்னுடைய கணவனோடு எனக்கு இருக்கக்கூடிய, தன்னுடைய கணவனோடு தனக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது, செக்சுவல் ரிலேஷன்ஷிப், உறவிலே இருக்கக்கூடிய பிரச்சனையை, சிக்கலை நேரடியாக சொல்லி விவாகரத்தை கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி காட்டி கேட்கிறார், துணியை இப்படி வச்சு இப்படி காட்டி கேட்கிறார். அதுக்கு மேல இவங்க ஆம்பளைங்க நிக்கிற சபையில எதுவும் நிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு இழுத்துட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆயிஷா சொல்றாங்க. எப்பேற்பட்ட பெண்ணுரிமை இந்த சமூகத்திலே முதலாக நடைமுறைப்படுத்தி காட்டி, முதலாக சொத்துரிமை பெண்களுக்கு இருக்கிறது என்று இந்த மார்க்கத்திலே திருமறை குர்ஆனிலே வசனம் இறங்கியவுடன் அல்லாஹ்வுடைய தூதரை வரும் வழியிலேயே மடக்கி கேள்வி கேட்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் நின்றது. அவர்கள் குதிரை ஏறுவதில்லை, அவர்கள் போர்க்களம் செல்வதில்லை, அவர்கள் போராடுவதில்லை, உயிர் கொடுப்பதில்லை, அவர்களுக்கு ஏன் சொத்தில் பங்கு என்று கேட்டவுடன் கெல்சே என்ற அறிஞர் சொல்லி காட்டினான், this system treated women as an individual too. பெண்ணையும் மனிதர் என்று மதிப்பதற்கு கற்றுக் கொடுத்த ஒரு மனிதர் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். She will inherit, அவளுக்கு சொத்தில் பங்குண்டு என்று சொன்ன மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த அற்புதமான தீனுல் இஸ்லாம் என்கின்ற மார்க்கம். ஆனால் நான் இதை ஏன் இந்த சபையிலே சொல்லி காட்டுகிறேன் என்றால், நாம் ஒரு திருமணத்தை நடத்தும் பொழுது அதை மற்றவங்களுக்கு எல்லாம் ஓகே, நாம் ஒரு திருமணத்தை நடத்தும் பொழுது அதை பகட்டாக பெருமையாக நடத்திவிட்டு மார்க்கத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது, யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்லி வந்து நம்ம சிவில் கோட் எல்லாம் நாசம் பண்றாங்க. சட்டம் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அந்த வழிமுறையும் பிரச்சனை தானே. நீங்கள் அந்த வழிமுறையை தெளிவாக பின்பற்றி நடந்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைகளை மிகச்சரியாக இந்த சமூகம் நிலைநாட்டி இருந்தால், முஸ்லிம் சமூகம் இப்படித்தான் திருமணம் செய்யும். முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வந்து காட்டியிருந்தால் தூக்கி குப்பையில் வீசி இருப்பார்கள். காரணம் ஏன் என்று கேளுங்களேன். அவங்க ஏன் அப்படி வீசியிருப்பாங்க? எங்களுக்கு தான் தெரியுமே, முஸ்லிம்கள் எளிமையாகத்தான் திருமணம் முடிப்பார்கள். முஸ்லிம்களிடத்திலே அவர்கள் பெண்ணுடைய அனுமதியை பெறாமல் திருமணத்தை நடத்த மாட்டார்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய மகரை கொடுத்து தான் திருமணம் முடிப்பார்கள். முஸ்லிம்கள் வரதட்சணை பெறவே மாட்டார்கள். நீங்கள் உங்கள் மார்க்கத்தின் வழிமுறையிலிருந்து விலகியதற்கு பின்னால் தான் உங்களை 10ஓடு 11ஆக ஆக்கிவிட்டு இன்றைக்கு உங்களுடைய சட்டம் தவறானது என்று அவன் சொல்லும் பொழுது, இல்லையே முஸ்லிம்களுடைய சட்டம் தவறானது இல்லையே என்று சொல்வதற்கு வெளியில் ஆளில்லை. காரணம் நாமே அதை பின்பற்றுவதில்லை. மாப்பிள்ளை என்பவன் மாடாக்கப்பட்டு, திருமணம் என்பது சந்தையாக்கப்பட்டு, நல்ல விலைக்கு விற்கப்பட்டு வரதட்சணையில் மணமக்கள் சென்றால் எப்படி பிறருக்கு தெரியும்? எப்படி பிறருக்கு இந்த இஸ்லாம் வந்து டிஸ்டிங்டிவ் கோட் ஆஃப் லைஃப் தெரியும்? நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், ஆனா அவன் சட்டத்தை கை வைக்க கூடாது. இஸ்லாம் கடைசி காலகட்டம் வரை எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டேதான் இருக்கும். யுரீதுன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். ஆனால் அவர்கள் தங்களுடைய வாயால் இந்த ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இவனை விட பெரிய எதிரியெல்லாம் பார்த்து வந்தாச்சு இஸ்லாம், அதெல்லாம் அணைக்க முடியாது, வேற விஷயம். நம்முடைய கடமை என்ன? நம்முடைய கடமை என்ன? நான் இஸ்லாத்தின் படி கல்யாணத்தை பண்ண மாட்டேன், நான் இஸ்லாத்தின் படி என் மனைவியை நடத்த மாட்டேன். ஆனா திடீர்னு எனக்கு தோணுச்சுன்னா 2வது கல்யாணம் முடிக்கிறதுக்கு இஸ்லாத்தை வச்சு சப்போர்ட். இப்ப நீங்க 2வது கல்யாணம் பண்ணணுங்கிறீங்களே, உங்க திருமணத்தை எளிமையா நடத்துனீங்களா? இல்ல. திருமணத்துக்கு வந்து மகர் கொடுத்து நல்லா முடிச்சு வரதட்சணை வாங்காம முடிச்சீங்களா? இல்ல. திருமண செலவெல்லாம் நீங்க ஒரு ஆம்பளையா நின்று ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல நான் பாதி நீ பாதி பொண்ணு வீட்டார் கூட பிரிச்சுக்கிட்டீங்களா? இல்ல. அப்படிதாங்க பண்ணணும். அதெல்லாம் பண்ணிடுவோம். ஆனா சட்டத்தை மட்டும் கரெக்டா கிளைம் பண்ணிடுவோம்.
சட்டம் என்பது என்னது? நடைமுறைகளின் தொகுப்பு தான் சட்டம். அதபுகளின் தொகுப்பு தான் சட்டம். இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன நடைமுறைகளுடைய தொகுப்பு தான் சட்டமாக மாறுகிறது. இன்றைக்கு ஒரு வரதட்சணையை இன்னைக்கு வரைக்கும் சட்டப்பூர்வமாக ஒழிக்க முடியல. சட்டப்பூர்வமாக வரதட்சணை ஒழிக்க முடியலங்கிறது தான் உண்மை. Being an advocate, I am giving an open statement. சட்டப்படியாக சத்தியமாக ஒழிக்க முடியாது. ஆனால் நான் எப்போதும் சொல்வதை போல டெசர்ட் ட்வெல்லிங் கேமல் ரைடிங், பாலைவனத்திலே வாழ்ந்து ஒட்டகத்தை ஓட்டி வந்த ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆணாதிக்கத்திலேயே நிறைந்து நின்ற ஒரு சமூகம், பெண்ணுக்கு மாதவிடாய் காலங்களிலே அவர்களை தனியாக ஒதுக்கி வைத்து அவர்கள் பறவைகளை எடுத்து அந்த மாதவிடாய் ரத்தத்தை துடைத்து வெளியே வீசிவிட்டுதான் அதற்கு பின்னால் தங்களுடைய வீடுகளுக்கு வர வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு சமூகத்தில் பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குடையை நீங்கள் மனமு வந்து கொடுத்து விடுங்கள், நீங்கள் அவர்களிடத்திலே மனமறிவு பெற்றால் அவர்களிடத்திலே நீங்கள் ஒரு குவியலே தங்கமாக ஒரு குவியலையே நீங்கள் மகராக கொடுத்திருந்தாலும் அதை திரும்ப கேட்க கூடாது என்று ஒரு மார்க்கத்தை சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி பெண்களுக்கான கண்ணியத்தை நிலைநாட்டி தான் கொடுத்து முடிக்க வேண்டும் என்கின்ற புரட்சிகர சட்டத்தை தன் வாழ்நாளிலேயே நடைமுறைப்படுத்தி காட்டிய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சட்டம் தான் இந்த மார்க்கத்தின் சட்டம். இது எத்தனை பேர் நடைமுறையில் இருக்கு? இங்க கொஞ்சம் பேர் கல்யாணம் ஆனவங்க இருக்கீங்க, கொஞ்சம் பேர் கல்யாணம் ஆக போறவங்க இருக்கீங்க. எங்க நெஞ்சு நிமித்தி தெம்பா சொல்லுங்க பாப்போம். நான் வரதட்சணை 10 பைசா வாங்கல, 10 பைசா வாங்கல, சீர்சனம் எதுவுமே வாங்கல, மகர் தான் கொடுத்தேன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நல்லதுதானே? கேட்டு வச்சுக்க. இந்த சபையில் ஒருவர், இருவர், ஒரு மூவர் இருப்பார். இல்ல என் பிள்ளைக்கு அப்படித்தான் ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்களை அவன் எதிர்க்காம இருப்பான்? பின்னர் எப்படி நம்மை பற்றிய தெளிவு இந்த மக்களுக்கு எப்படி தெரியும்? சட்டத்தை ஒழிக்க பார்க்கிறார்கள், சட்டத்தை ஒழிக்க பார்க்கிறார்கள். நாம் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இதுதான் எங்கள் அற்புத சட்டம் என்று உலகத்துக்கு காட்டாமல் நம்மளே ஒழிச்சு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் ஒழிக்க பார்க்கறான் என்ன அர்த்தம்? அவனுடைய சட்டம் வேற மாதிரி இருக்கு. அதை நம்ம பேசணும்னா துவேஷத்தை பேசுறான் அப்படின்னு சொல்லிடுவோம். வன்முறையை கக்குறான், மதத்தை வந்து தப்பா பேசுறான். அங்க ஒரு லாக் வச்சிருக்காங்க நம்மளுக்கு. நம்ம அதை பேசணும்னா இந்த சக்சஷன் ஆக்ட்ல எப்படி இருக்கு, இதுல எப்படி இருக்கு, ஜாயிண்ட் ஃபேமிலி ஆக்ட்ல எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்படி என்ன சொல்ல வர்ற, முஸ்லிம் மதத்துக்கு இந்த மதத்துக்கு சண்டை முட்டுறியா அப்படின்னு கேட்பான். நாம் நம்முடைய சட்டத்திட்டங்களை தெளிவாக மக்களிடத்தில் எடுத்து சொல்லி உலகத்திலேயே நாகரிகம் வளர்ந்த இந்த காலத்துல கூட பிள்ளைங்க வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது, எங்க அப்பா அம்மா போட்டோ காட்டினாங்க நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசுற மக்கள் இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? அப்புறம் ஏடா உடம்பா கல்யாணம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல முகம் இவ்வளவு மோசமா இருக்கு இல்ல, அப்ப பார்க்கும்போது நான் நினைச்சேன் பழிச்சுட்டு இருக்கோம்னு நினைச்சேன், கேட்டேன், கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கும்னு சொன்னாங்களே. நபிஸ்வல்லாஹு சொன்னாங்க, அன்சாரி பெண்கள் இன்னஃபி அயுனில் அன்சாரி அவும், நீங்க கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா பெண்ணை நேர்ல பார்த்து முடிங்க. அப்படி நேர்ல பார்க்கும்போதே மகரு என்ன உங்களுக்கு மகர் வேணும்னு கேளுங்க. என்னங்க ஒரு ஆண்மைத்தனத்தை ஊக்குவித்தது இந்த மார்க்கம்? எப்படிப்பட்ட ஆண்மைத்தனத்தை ஊக்குவித்தது இந்த மார்க்கம்? அதுல என்ன லாஜிக்? திருமணம் முடிப்பதற்கு முன்பாகவே ஒரு ஆணிடத்திலே ஒரு பெண் கேட்கிறாள், ஒரு பெண் கேட்கிறா, என்னை திருமணம் முடிக்கிறதா இருந்தா you should have certain capacities. அதான் மகர். அவன் ப்ரூவ் பண்றான் அந்த மகர் எவ்வளவு கேட்கிற மகர் கொண்டு வர அப்படிங்கிறான். எவ்வளவு அழகான மார்க்கம் இது! நடைமுறையில் ஒரு கால் அனைத்து முஸ்லிம்களும், இந்தியாவில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்களும் நடைமுறைப்படுத்தி இருந்தால் யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரும் பொழுது அவர்களை விரட்டி அடிக்கும் மக்களாக முஸ்லிம் அல்லாதவர்களே இருந்திருப்பார்கள். என்ன அருமையான சட்டம் அது! அதை போய் ஒழிக்கணும் நீ நினைக்கிறியா என்று முஸ்லிம் அல்லாத பெரும்பான்மையினர் நின்று இருந்திருப்பார்கள். நம்மகிட்ட நடைமுறையில் இல்ல, அசிங்கப்பட்டு நிக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால தயவு செஞ்சு பொண்ணுங்களை பாருங்க. ஏன்னா நான் சொல்றேன், அன்சாரி பெண்களுடைய கண்ணு கொஞ்சம் மாறுகண்ணா இருக்கும். ஆனா கரெக்டா நேர்ல பாருங்க, எவ்வளவு துல்லியமான மார்க்கம். நீங்க நம்மளே வந்து நம்ம ரேட்டு பேசிட்டு உங்களுக்கு இன்னொரு சோகத்தை சொல்லவா, ஒரு வாட்டி இப்படிதான் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு நிக்கா பண்ண. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதே கிடையாது யாருக்கும். இந்த நிக்கா பயம் பண்ணுவாங்கல்ல, ஒரு அன்பா கூப்பிடுவாங்க, நீங்க வந்து நிக்கா பயம் பண்ணுங்க. அப்படி போகும்போது என்ன சொல்லிட்டேன், அந்த எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலா தெரியும் ஒரு ஊர் பேரு, அந்த ஊர் பேர் சொல்லி என்ன வேதனையான ஒரு விஷயங்க பாத்தீங்களா, தேவையில்லாம அவங்களே எழுத்து விடுறாரு என்ன. சரி விடுங்க, நீங்க சொல்றது சத்தம் கேட்கல வெளியே, சந்தோஷம் வந்து இல்ல சொல்லிட்டேன், ஊர் பேரே சொல்லிட்டு நான் இருக்கிறது செய்திப்படி நான் பண்ணாம சும்மா விட்டடிச்சிட்டா போறோம், இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேச போறோம், ஃபிகர்ஸா பேச போறோம். இருக்கிற சொல்லிட்டேன், அங்கதாங்க இப்படி பேசுறாங்க, ஒரு காரு 500 கொடுத்துருங்க இப்படிலாம் பேசுறாங்க.
அப்படின்னு சொல்லிட்டேன். அவரு கீழே இறங்கினவனே ரொம்ப பிடிச்சிக்கிட்டாரு. நாங்க எவ்வளவுப்பட்ட பாரம்பரிய குடும்பம் தெரியுமா, அதுவா இதுவா இருக்கிறதாங்க பேசணும் போங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளே தலைகீழ மாறி ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் தமிழ்நாட்டில் அதிகப்படியான வரதட்சணை வாங்குவோர் முஸ்லிம்களாக மாறி இருக்கிறார்கள். என்ன ஒரு கேவலம். அப்புறம் யூனிஃபார்ம் சிவில் கூட இருந்தா உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறத எதிர்ப்பதற்கு? நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனா அது ஏன் சட்டம், அதை யாரும் கை வைக்க கூடாது. எதுக்கு? நாம பின்பற்றாத ஒரு சட்டத்தை அவன் கை வைத்தார் என்ன, கை வைக்கலன்னா என்ன, உங்களுக்கு எதுக்கு கோவம் வருது? ஆனால் உலகத்திற்கே முன்மாதிரி தான் வேதனை. இதை கொண்டு போய் முஸ்லீம் அல்லாதவர்கள் தெரியாத இடத்திலே சொன்னால் சத்தியமாக நான் எத்தனை பேர்லாம் சொல்றேன், அப்படி புருவத்தை உயர்த்தி ஆச்சரியப்படுகிறார்கள். இருக்கிறத சொல்றேன். ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்தும் டிபிஎஸ் பேங்க்ல இருந்தும் 2 பேர் வந்து உட்கார்ந்தாங்க. அதுல ஒரு பெண்மணி, இன்னொருத்த வந்து டிபிஎஸ் பேங்க் பஜாஜ் அலையன்ஸ்ல இருந்து வருங்க, இன்னொருத்த ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நான் அப்படியே சொல்லிட்டு வந்தேன், இஸ்லாத்துல வந்து என்ன அப்படி பேசிட்டே வரும்போது இந்த சப்ஜெக்ட் ஒன்று வந்துச்சு. அவங்க ஏதோ டிவோர்ஸ் நான் சொல்ல 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 3 பேருமே முஸ்லீம் அல்லாதவங்க தான். குறிப்பாக அந்த முஸ்லீம் அல்லாத பெண் அப்படியே புருவத்தை உயர்த்தி இவ்வளவு சூப்பரா இருக்கா சார் இஸ்லாம். அப்ப ஏன் உங்களுக்கு தெரியல? சொன்னா தானே தெரியுது, நம்மகிட்ட நடைமுறையில இல்லையே. நான் ஒண்ணு சொல்றேன், திருமணத்தை ஆரம்பிக்கணும்னா இப்படி, பேசணும்னா இப்படி, நடைமுறைப்படுத்தணும்னா இப்படி, டிவோர்ஸ் சிஸ்டம் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு டிவோர்ஸ் சப்ஜெக்ட்ல. அப்ப வந்து சார் டிவோர்ஸ்னா எப்படி சார் அப்படின்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் ஆணுக்கு பிடிக்கலன்னா கூட குறைஞ்சபட்சம் 3 மாசம் ஆகும், அதிகபட்சம் 9 மாசம் ஆகும் பிரியறதுக்கு. ஒரு முறைப்படி, ஒரு உலமாக்களுடைய கருத்தின்படி 3 மாசம் குறைஞ்சது, இல்லைன்னா 9 மாசம். தலாக்கு மர்ரத்தான் ஃபஇம்சாக்கும் பிமஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பிஇஹ்சான். அப்படினா 3 மாசம் ஆயிடும். ஒரு தலாக்கு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு பிடிக்கவில்லை என்றால், ஒரு பெண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நடுவர் சாட்டிஸ்ஃபை ஆனா போதும், அடுத்த நொடியே குலாதான். ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னா நடுவர் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவ்வளவுதான். சார் அப்ப கேட்டாங்க, அது ஏன் சார் அது அப்ப கூட ஒரு நடுவர் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? நீங்க பெண்களுக்கு மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்குது. சில திடீர்னு எக்ஸ்ட்ரீமா முடிவு எடுத்துருவாங்க. ஆன் ஹர் ஓன் ஷி ஷுட் நாட் மேக் எனி டிசிஷன்ஸ். டக்குன்னு ஏதாவது முடிவு எடுத்துடக்கூடாது. அவங்க மாதவிடாய் காலங்கள் இருக்குது, பல சூழ்நிலைகள் இருக்குது. அந்த நேரத்தில் மூட் ஸ்விங் ஆகி ஏதாவது முடிவு எடுத்துக்கூடாது. அதுக்கு ஒரு நடுவர். ஆனா உங்களுக்கு உடனே ரிலீஃப் கிடைச்சிடும். ஆகாத ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெண் ஒரு நொடி கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உடனே ஒரு நடுவரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொன்னா அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாருன்னா குலாக்கு 1 மாசம் இதா இதுக்கு அத்தலாக்கு மர்றதான். இதுக்கு வந்து ஃபல் முத்தல்லகாத்து தரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு 3 மாசம் இதா வரைக்கும். இதா எதுக்கு சார்? இதா இருந்தா இந்த ஆண் மூலமாக ஏதாவது ஒரு பிள்ளை பிறந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். என்ன சயின்டிபிக் ரிலிஜன் சார்? நடைமுறையில இல்ல, சொன்னாதான் தெரியுது. இதா டைவர்ஸ் ஆனாலும் அப்ப எந்த ஒரு சமூகத்தை, அப்பதான் நான் சொன்னேன், எந்த ஒரு சமூகத்தில் டிவோர்ஸ் சிஸ்டம் ஈஸியா இருக்குதோ அந்த சமூகத்துல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸே கிடையாது. பிடிக்கணும் போடான்னு சொல்லிட்டு வேற நல்ல திருமணம் முடிச்சுக்கலாம். நல்ல அது ஒரு பெரிய குற்றமா தவறா, அது ஒரு பயமுறுத்த டீமனைஸ் பண்ணி பெரிய குற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தலாக் நடைமுறையில் இருந்ததா இல்லையா? இருந்தது. குலா நடைமுறையில் இருந்ததா இல்லையா? இஃப் ஐ எம் ரைட், லியான் வரைக்கும் நடைமுறையில் இருந்துச்சு. லியான்னா என்ன? ஒரு பெண்ணை ஒரு கணவன் தவறான செய்கையோடு பார்க்கிறாங்க அப்படின்னா, நடத்தை கெட்டவளாக பார்க்கிறார் என்றால் 2 பேரும் சாம விட்டுட்டு பிரிஞ்சிடணும். அங்க ஒரு டிவோர்ஸ் சிஸ்டம் தனியா இருக்கு. அது கூட ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்துச்சு. ஒரு பெண்ணை வந்து அவங்க பெரிய சம்பவம் இருக்கு, லியான் பண்ணிக்கணும். தலாக் இருக்கு, குலா இருக்கு, முபாராத் இருக்குது, லியான் இருக்குது. எவ்வளவு வித்தியாசமான டிவோர்ஸ் சிஸ்டம் சூப்பரா பிரிச்சு இஸ்லாம் சொல்லி இருக்குது. அப்ப இவ்வளவும் நீங்க வந்து இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, டிவோர்ஸ் சிஸ்டம் இலகுவா வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உடனே மறுமணத்தை ஊக்குவிக்குது இஸ்லாம். டக்குனு ரீமேரேஜ் பண்ணுங்கப்பா, உடனே மறுமணத்தை ஊக்குவிக்குது. எந்த ஒரு சமூகத்தில், அதுதான் சொன்ன ஆரம்பத்தில் இருந்து, எந்த ஒரு சமூகத்தில் திருமண முறை இலகுவாகுதோ அங்கு விவாகரத்து முறை இலகுவாக இருக்கும். எங்கு விவாகரத்து முறை இலகுவாகிறதோ அங்கு மறுமணமும் இலகுவாக இருக்கும். திருமணத்தை தாண்டிய தகாத உறவுகள் அங்கு குறைவாக இருக்கும். அப்ப இதை இவ்வளவு அழகாக இஸ்லாம் படம் பிடித்து காட்டுகிறது. அதை நடைமுறையில் நாம் கொண்டு வராத வரை நமக்கு எந்த உரிமையும் இல்லை யூனிஃபார்ம் சிவில் கோடை எதிர்ப்பதற்கு என்பதை பதிய வைத்து ஜுமாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்லாத்தை இந்த மண்ணில் இருந்து அழித்து விட வேண்டும், முஸ்லிம்களுக்கு என்று அடையாளமே இருக்கக்கூடாது என்பதுதான் ஒரு நீண்ட கால சதித்திட்டம். வரலாறு தெரியாதவர்கள் வந்து தங்களுடைய வரலாற்றை நிலைநிறுத்தவே முடியாது. இன்றைக்கு நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது என்றால், பொருளாதாரம் என்று இந்த சமூகம் பயங்கர பெரிய ஓட்டத்தை எடுத்து விடுகிறது. ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்கிறது. அது நம்முடைய சட்டம், நம்முடைய மார்க்கம், நம்முடைய வரலாறு, நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய லெகசி, நம்முடைய பின்னால் இருக்கக்கூடிய நம்முடைய சரித்திரம் என்ன, இதையெல்லாம் முஸ்லிம்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்.
ஒவ்வொரு ஊருக்கு பேர் மாற்றுகிறார்கள். இதை ஒரு காலகட்டத்திலே அலகாபாத், ஆபாத் ஆபாத் என்று நாம் பேர் வைப்போம். முஸ்லீம்கள் ஆபாதா இருக்குது அப்படின்னு ஆபாத் பேர் வைப்போம். பீஸ்ஃபுல் பிளேஸ் ஆபாதா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அலகாபாத் இன்றைக்கு பெயர் மாற்றப்பட்டு பிரயாகராஜ் என்று மாறுகிறது. பெயர்கள் மாற்றப்படுகிறது. மஸ்ஜிதுகள் அனைத்துமே இன்னமும் எல்லாமே இன்னொரு ஆலயங்களை இடித்துத்தான் கட்டப்பட்டது என்பது போன்று ஒரு வரலாறு கட்டமைக்கப்படுகிறது. எல்லா மசூதிகளையும் சர்வே பண்ணி பாருங்க என்று சொல்லப்படுகிறது. இவைகள் எல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், முஸ்லிம்கள் இந்த மண்ணில் இருந்தார்கள் என்கின்ற அடையாளம் கூட இன்னொரு 20 ஆண்டுகள் இருக்கக்கூடாது என்பது அவருடைய தெளிவான திட்டவட்டமான முடிவு. அப்படி ஒரு சூழலில் இஸ்லாமியர்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு தங்களுடைய வரலாற்றை பற்றியும் தங்களுடைய சட்டத்திட்டங்களை பற்றியும் அவர்கள் எவ்வளவு பிடிப்போடும், அதே நேரத்தில் மைய நீரோட்டத்தில் பொதுமக்களோடு கலந்து மிகப்பெரிய தவறை ஒரு சமூகம் செய்கிறது என்று சொன்னால், 50 தொப்பி போட்டவங்க கூட ஒரு தொப்பி போட்டவர்கள் பேசிக்கிட்டு இருப்பார்கள். இதுதான் நாம் செய்யக்கூடிய தவறுகளில் மிக முக்கியமான ஒரு. அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதும் he never restricted himself with Muslims alone. எப்போ பார்த்தாலும் அவர்கள் வாய்ப்புகள் கேட்பாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. எப்படின்னா, அந்த அரசருக்கு கடிதம் எழுதுறாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் கேரவன் இருக்குது, இரவு நேரத்தில் பார்க்கிறார்கள், ஒரு மலைக்கு மேல இருந்து அப்படியே ஒரு ஒளி இறங்கி வருது. சஹாபாக்கள் என்ன பார்க்கறாங்க, மலை மேலந்து ஒரு ஒளி இறங்கி வருது. கிட்ட போய் பார்த்தா விளக்கை ஏந்தி கொண்டு அல்லாஹ்வுடைய சல்லல்லாஹு இறங்கி வர்றாங்க. என்ன அல்லாஹ்வுடைய தூதர் என்று கேட்டால், இந்த மலைக்கு பின்புறம் ஒரு ட்ரேட் கேரவன், ஒரு வியாபார கூட்டம் வந்து தங்கி இருக்கிறது, நாளைக்கு காலைல அவங்க போயிடுவாங்க, அது போறதுக்குள்ள இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். அவங்க முஸ்லீம் கிடையாது. நம்முடைய செய்தி, நம்முடைய சட்டங்கள், நம்முடைய வரலாறு அனைத்தும் நம்மை தாண்டி பிற மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் பிரதிபலிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். அது இல்லாம வேற எதுவுமே சாத்தியம் கிடையாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மார்க்கத்தை பிரதிபலிக்க வைக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அலா வ அவ்லா வ அஸ்ஸ வ அஜல் வ தம் வ அக்வா வ அக்பர்.